ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவேரி குட்டி காவேரி கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. காவேரிக்கு பிறந்த குழந்த நம்ம அம்மு. அவங்க தனக்கு பிறந்த குழந்தனே தெரியாமல் நம்ம காவேரி ரொம்பவே யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நம்ம காவேரிக்கு அந்த விஷயம் தெரிய வரப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கல்ல. பக்கத்துலேயே நம்ம குழந்த இருந்திருக்கு, ஆனால் நமக்கு தெரியாமல் போயிருக்கு. நடந்த ஆக்சிடெண்ட்டில் எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் சீக்கிரமாகவே நம்ம காவேரி அவங்க ஹஸ்பண்ட் கூட, அதாவது நம்ம விஜய் கூட, குட்டி காவேரி கூட ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு, அம்மோ எங்கே போனாமோ, நான் தான் அந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்ல, அப்போது நீ இங்கே தானே உட்காண்ட்ருக்கணும், என்கிட்ட சொல்லாமல் நீ பாட்டுக்கு அங்கங்கன்னு ஓடி போயிடுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா சும்மா தான்ப்பா, உள்ள அக்காங்கெல்லாம் பலூன்ஸ் எல்லாம் வச்சு பாலெல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, அதான் நானும் போயிட்டு விளையாடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு காவேரி, நீ குட்டி குழந்த, அதை உனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ அங்கே இங்கேன்னு ஓடக்கூடாது, எல்லா இடமும் உனக்கு தெரியாதுல்ல. இப்போ நீ புதுசாக தானே ஜாயின் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் ஸ்கூல் தானே, இனிமே இந்த இடத்துலலாம் நான் ஓடி திரிஞ்சு ஜாலியாக விளையாட போகிறேன், இனிமேல் பழக்கப்படுத்திக்க போகிறேன், இங்கே போயிட்டு எனக்கு என்ன நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு காவேரி, எதுவும் நடக்காது, இருந்தாலும் எப்போவுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டுக்கு போயிட்டேன், இப்போ நான் உன்னை தேட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கப்பா விடுங்கப்பா, இதவே பெரிய இஷ்யூவாக்கி நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? எப்போ பாரு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி சொல்கிறாங்க. நம்ம விஜயுமே சரி காவேரி, இங்கே பாரு, நீ இனிமே இங்கே தான் இருக்க போகிற, அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் தான் அப்பா வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போவேன், அது வரைக்கும் சமத்தான் அழகாக ஏபிசிடின்னு படிச்சுட்டு குழந்தைங்க கூட, அதாவது உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியாக விளையாடிட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் பாக்ஸில் ஸ்நாக்ஸு சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுருக்கேன்ல, அதை எல்லாத்தையுமே சாப்பிட்டுடணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஒரு ஃபீலிங் தான்ப்பா, நீங்கள் இப்போ என்னை கிளாஸ் ரூம்லேயே விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க, நீங்கள் மட்டும், நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கணுமா? இங்கே பாரு, நீ மட்டும் தனியாக இருக்க போகிறது கிடையாது, உன் கூட நிறைய குட்டி பசங்க இருக்க போகிறாங்க, அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம குட்டி காவேரியை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. காவேரி தான் நம்ம அம்முவோட கிளாஸ் டீச்சர். இப்போது நம்ம காவேரி கிளாஸ் ரூமுக்கு வராங்க. ஒரு 15 பசங்க இருப்பாங்க. எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தர் நேமாக கேட்டுக்கிட்டே வராங்க. அதே சமயம் நம்ம காவேரி முன்னாடியே அம்முவை பார்த்து ஒரு சில வார்த்தை பேசியிருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம விஜய் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அம்மு வந்து ஓடி வந்துட்டுருப்பாங்க. இப்போது நம்ம காவேரியை பார்த்துட்டு அம்மு இருந்துட்டு, டீச்சர் அப்போது நீங்கள் எங்களுக்கு டீச்சராக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, சரி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் பேர் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. காவேரியா, சூப்பராக இருக்கே, என்னுடைய நேமும் காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து குட்டி பாப்பா கிட்ட சொல்கிறாங்க. இப்போது கிளாஸ் ரூமில் ஏபிசிடி அது இதுன்னு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரியுமே ஒரு சில வேலை எல்லாமே ஆஃபீஸ் ரூமில் முடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட பீரியட் முடிஞ்சதுமே அவங்க ஸ்டாஃப் ரூம் போயிடுறாங்க. இப்போது நம்ம குட்டி காவேரி வந்து எல்லா குழந்தைங்க கூடலாம் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விளையாடுறப்போ தெரியாமல் கீழே விழுந்து தலையில் லைட்டாக அடிபட்டுருது. நம்ம குட்டி காவேரி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே பக்கத்தில் இருந்த ஒரு குழந்தை ஓடி போயிட்டு நம்ம காவேரி கிட்ட, டீச்சர் இது காவேரிக்கு அடிபட்டுருச்சு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமாக பதட்டத்தோடு நம்ம காவேரி இப்போது ஓடி வராங்க. ஓடி வந்து நம்ம குட்டி காவேரி அம்மு கிட்ட, அம்மு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன்னா தெரியாமல் போயிட்டு இந்த செவுத்து முனையில் இடிச்சுக்கிட்டேன், ரொம்ப வலிக்குது, பிளட்டெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மு பயங்கரமாக அழுகுறாங்க. சரி சரி நீ அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ்பாலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம காவேரி வந்து அம்முவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, ஏன் குட்டி பாப்பா, அம்மா காலையில் உன் அப்பா தான் வந்துக்கிட்டு இருந்தார், ஏன் உன்
அம்மா உன்னை விட்டுட்டு போகிறதுக்காக வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பா கிட்ட நான் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா, அம்மாவை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னலாம் சொல்லுவேன். ஆனால் அப்பா என்னைக்காவது ஒரு நாளைக்கு போகலான்ற மாதிரி என்கிட்ட சொல்லிடுவார். ஆனால் இது வரைக்கும் நான் என் அம்மாவை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் வந்து நம்ம குட்டி காவேரிக்கு, அதாவது அம்முக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வலிக்காமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு சில கேள்வியெல்லாம் நம்ம காவேரி வந்து சும்மா விளையாட்டு வாக்கில் கேட்கவும், நம்ம அம்முக்கு அம்மா இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரிடா கண்ணா, நீ கவலைப்படக்கூடாது சரியா. நீ ஸ்கூலுக்கு வருவல அந்த டைமில் நான் உன்னுடைய அம்மா மாதிரி உன்னை பார்த்துக்கிறேன் சரியா. உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து மற்ற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லவே கூடாது ஓகேவா. உனக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தாத்தா பாட்டின்னு உனக்கு நிறைய பேர் இருப்பாங்கள்ல, இருக்கிறவங்கள நினச்சி ஜாலியாக அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் ஓகேவா. வேறு எதோ பற்றியுமே நினைக்கக்கூடாது. உன் அப்பா சொன்ன மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் உன் அப்பா உன் அம்மாவை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம குட்டி காவேரி அம்மாவுமே என்ன சொல்கிறாங்க, ஆமாம் டீச்சர் எனக்குமே அந்த ஆசை இருக்குது. ஆனால் அப்பா எப்பயாவது என்னை கூட்டிகிட்டு போவாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சின்ன குழந்தைக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனா, ஒரு வேளை அவங்க அம்மா இறந்து போயிட்டுருப்பாங்க, அதனால தான் அவங்க அப்பா என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறார் போல் பாவம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம காவேரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது அந்த இது ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி மருந்து அதெல்லாம் வச்சு விட்டுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டர் இருந்துட்டு பயப்படுற மாதிரி இல்லை, சின்னதாக தான் அடிபட்டு லைட்டாக பிளட் வந்திருக்கு, நாங்கள் கொடுக்குற ஆயின்மெண்ட்டை போட்டுருங்க சரியாக போயிடும், ஒரு 3 days கழித்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அம்மா இருந்துட்டு, டீச்சர் நான் என் அப்பாவை பார்க்கணும் போல் இருக்குது, எப்போவுமே நான் என் அப்பா கூடவே இருப்பேன், இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கே வந்தேன், அதுவும் அப்பா கிட்டே நான் நிறைய டைம் சொன்னேன் டீச்சர், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், என்னால் தனியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. நான் படித்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்மா, அதனால தான் அப்பா என்னை ஸ்கூலில் கொண்டு வந்து விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட ஞாபகம் இல்லாமல் தான் இருந்தது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் விளையாடிக்கிட்டு இருந்தேன், அப்போ தான் தெரியாமல் இப்படி நடந்துருச்சு. ஆனாலும் எனக்கு இப்போ அப்பாவை பார்க்கணுன்னு போல் தோணுது டீச்சர், ப்ளீஸ் டீச்சர் அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம காவேரியுமே சரிடா தங்கம், சரி உன் அப்பாவோட ஃபோன் நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம குட்டி காவேரி அம்மாவுமே ஃபோன் நம்பருமே சொல்கிறாங்க. ஃபோன் நம்ம காவேரி விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. நம்ம காவேரி தான் பேசுகிறாங்கன்னு தெரியாமல் நம்ம விஜயுமே கால் அட்டன் பண்ணி, யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நம்ம காவேரியோட வாய்ஸாக இருக்கிற மாதிரியே இருக்குது. விஜய்க்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுத்துறது. ஹலோ யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் உங்கள் பொண்ணோட ஸ்கூல் டீச்சர் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜய் ரொம்பவே பதறி போகிறாரு. என்னாச்சு, அம்முக்கு எதுவும் ஆகலைல்ல, அவள் நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஏன்னா நம்ம விஜய்க்கு எல்லாமே நம்ம அம்மு தான். ஏன்னா சின்னதாக ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட அதை தாங்கிக்கவே முடியாது நம்ம விஜயால். உடனே இங்கே கிளம்பி இங்கே பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்பி விடுறாங்க நம்ம காவேரி. அதுக்கப்புறம் நம்ம விஜயுமே கார் ஓட்டிக்கிட்டு வராங்க. அப்போ தான் அது இது யோசிக்கிறாங்க. என்னென்னா அதாவது நம்ம காவேரியோட அம்மாவோட டீச்சர் பேசுகிறப்போ காவேரியோட வாய்ஸாக இருக்கிற மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே நம்ம அம்மு அதாவது காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோ இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே நம்ம விஜய் போய் நிற்கிறாங்க. காவேரியை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம காவேரி, நீங்கள் தான் இவங்களோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம விஜய்க்கு வார்த்தையே வரல. அது வந்துன்னு சொல்லிட்டு, என்ன காவேரி நம்மளை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் யாரோன்ற மாதிரி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம விஜய் பக்கத்தில் போயிட்டு, காவேரி என்ன காவேரி, எனக்கு தெரியல உனக்கு, நான் உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே நம்ம காவேரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னங்க நீங்கள் உங்கள் குழந்தைக்கு அடிபட்டிருக்கு அப்படின்றதுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், அதுக்காக எப்படி நான் உங்களோட ஒய்ஃப் ஆகுவேன், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம காவேரிக்கு தான் மெமரி லாஸ் ஆகிருக்கு இல்லையா, அதனால். உடனே விஜய் இருந்துட்டு, ஓ சாரி என் ஒய்ஃப்மே உங்களை மாதிரி தான் இருப்பா,
என் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அதான் ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கர குழப்பத்திலேயே இருக்காங்க. என்ன இது? அ என்னென்னமோ நடக்குதே! அது எப்படி காவேரி மாதிரி இவங்க இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் அதுக்கப்புறம் அத விட்டுட்டு உடனே நம்ம அம்மு இருந்துட்டு, "அப்பா என்னப்பா? எனக்கு அடிபட்டுருக்கு. என்கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்காம நீங்க பாட்டுக்கு டீச்சர் கிட்ட என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம விஜய் இருந்துட்டு, "ஐயோ அம்மு! அ ஏன் அம்மு? எப்படி இப்படி ஆச்சு உனக்கு? ஏன் உன்னால சரியா ஒழுங்கா கிளாஸ் ரூம்ல இருக்க முடியாதா? இப்படி தான் அங்க இங்கன்னு விழுந்து அடிபட வச்சுப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "இங்க பாருங்க சார், எதுக்காக நீங்க குழந்தைய திட்டுறீங்க? குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? குழந்தைங்க சாதாரணமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. எதார்த்தமா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. அதுக்காக இப்படியா பிடிச்சு திட்டுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க விஜய் இருந்துட்டு, "சரி அம்மு, உனக்கு ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாப்பா, வலிச்சது. அது மட்டும் இல்லாம உங்கள பார்க்கணுன்னே எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. அதான்ப்பா உங்களுக்கு கால் பண்ணி உங்கள வர சொல்லி நான் டீச்சர்கிட்ட சொன்னேன். அதான் டீச்சருமே உங்கள வர வச்சாங்க. அப்பா நான் இன்னைக்கு மட்டும் ஸ்கூலுக்கு போகலப்பா. இப்படியே என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம விஜயுமே, "சரி அம்மு, நான் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறேன். சரி, சரி நீ எதுவும் டென்ஷன் ஆயிக்காத. ஏதாவது சாப்பிட்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "வேண்டாப்பா, நீங்க சாப்பாடு எனக்கு போட்டு குடுத்தீங்களா, அத சாப்பிட்டுட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நேரம் பிரேக் டைம்ல விளையாடுனப்போ தான் எனக்கு இப்படி அடிபட்டுது. நான் நல்லா தான்ப்பா சாப்பிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம அம்மு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அம்மு இருந்துட்டு, "டீச்சர் நீங்களுமே எங்க கூடவே வந்துருங்க டீச்சர். நம்ம வரப்போ ஆட்டோல தானே வந்தோம். அதனால எங்க அப்பா கூட நம்ம கார்லயே போவோம். நீங்க ஸ்கூல்ல இறங்கிக்கோங்க. நாங்க வீட்டுக்கு அப்படியே நேரா போயிடுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, "அதெல்லாம் வேணாம்டா கண்ணா. நான் அப்படியே ஆட்டோ புடிச்சு போயிடுறேன். நீ உன் அப்பா கூட வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடு ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, இல்ல நீங்களும் வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி வந்து பயங்கரமா அடம் பிடிக்கிறாங்க. அதனால நம்ம டீச்சருமே, "சரிங்க சார், அதான் குழந்தை ஆசைப்படுறா. நீங்க என்ன ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நான் ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போய்க்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம விஜயுமே கார ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம காவேரியுமே பின்னாடி உட்காந்துட்டு வராங்க. நம்ம குட்டி காவேரி வந்து முன்னாடி உட்காந்துட்டு வராங்க. விஜய்க்கு பயங்கர யோசனை. எப்படி இவங்க கிட்ட பேசுறது? இவங்க நம்ம காவேரி மாதிரியே இருக்காங்களே! கண்டிப்பா காவேரி இறந்து போனது உண்மைதான். தாத்தாவும், பாட்டி வீட்ல உள்ள எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. ஆனா காவேரி மாதிரி இவங்க இருக்காங்களே! இவங்க கிட்ட பேசாமலும் போக முடியல. அது மட்டும் இல்லாம ஒருவேளை நம்ம காவேரியா கூட இருக்கலாம்ல. இறந்து போயிட்டதா எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்களோ! அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமா யோசிக்கிறாங்க நம்ம விஜய். சரி பேசாம நம்மளே ஏதாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நேரா நிப்பாட்டுறாங்க. "டீச்சர் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு போலாமே" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, இல்ல வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும், "இல்ல, இல்ல வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஜூஸ் ஆர்டர் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, "ஏங்க உங்க பேர் என்னங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்கவும், "எதுக்காக என் பேர்லாம் கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏங்க சும்மா தாங்க கேட்குறேன்." உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, "காவேரி" அப்படின்னு சொல்றாங்க. "காவேரியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு மொத்தமாவே டோட்டலாவே டவுட் வந்துருது. ஒருவேளை தாத்தாவும் பாட்டியும் நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருப்பாங்களா? இல்ல, இல்ல பொய் சொல்றதுக்கு வாய்ப்பில்ல. ஒருவேளை ஆக்சிடென்ட்ல அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வேளை காவேரி உயிர் பொழைச்சிருப்பாளோ? அப்படின்ற மாதிரியுமே யோசிக்கிறாங்க. ஏன்னா உருவமும் அப்படியே இருக்கு. பேரும் காவேரி தான். அதனால இப்படி நம்ம விஜய் வந்து நினைக்கிறாங்க. "ஏங்க ஆமா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏங்க எனக்கு கல்யாணமெல்லாம் நடக்கல. நான் படிச்சு முடிச்சு டைரக்ட்டா வேலைக்கு இங்க டீச்சர் வேலைக்கு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, "இங்க பாரு காவேரி, நீ தான் என் பொண்டாட்டின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ தாத்தாவ வர சொல்லியிருக்கேன். நீங்க இங்கேயே இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு. "என்னங்க நீங்க? என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. "ஏங்க ஒரே நிமிஷங்க ப்ளீஸுங்க." அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தாத்தாவுமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. "தாத்தா இங்க பாருங்க தாத்தா, இது யாருன்னு பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு. "தாத்தா நீங்க சொல்லுங்க தாத்தா, உண்மையாவே அ காவேரிக்கும் எனக்கும் ஆக்சிடென்ட் ஆனப்ப காவேரி உண்மையாவே இறந்து போயிட்டாளா தாத்தா? உண்மைய சொல்லுங்க தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு. "அது வந்துப்பா விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா திக்கி தடுமாறுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. காவேரிக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. காவேரிக்குமே இது பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கு. உடனேங்க
நம்ம காவேரி இருந்துட்டு, "என்ன நீங்கள் 2 பேரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, "காவேரி, நீ என் பொண்டாட்டி தான் காவேரி. நீயும் நானும் எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணோம் தெரியுமா? நீயும் நானும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தோம் தெரியுமா? ஆக்சிடெண்ட்டில் உனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு. உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் நடந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே, "ஆமாம் நடந்துச்சு. என் அப்பா கூட இறந்து போயிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அதுவுமே எனக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மாவுமே அப்பா இறந்து போன விஷயத்த சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடெண்ட்டில் ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாம் காவேரி, உண்மைதான். உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சு காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி இருந்துட்டு, "ஏங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அதை நான் எப்படிங்க நம்ப முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம தாத்தாவுமே சொல்கிறாங்க, "இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லை இல்லை, என்னால் நம்ப முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் வந்து அவங்க வளகாப்பு ஃபங்க்ஷன் அன்னைக்கு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, மாலை மாற்றுறது, வீடியோஸ் எல்லாத்தையுமே இங்கே காவேரி கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே ஒரு சில ஞாபகமெல்லாம் நம்ம காவேரிக்கு வருது. அப்படியே பயங்கரமாக டீப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஞாபகமுமே நம்ம காவேரிக்கு வந்துடுது. "ஆமாம் ஆமாம் விஜய், உங்கள் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, "விஜய்." அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரை கேட்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலிர்க்கும். ஏன், என்ன, எதுக்காகனே எனக்கு ஒன்றும் புரியாது. ஒரு சில விஷயம்லாம் நடந்த மாதிரி ஞாபகத்துக்கு வரும். ஆனால் தெளிவாக ஞாபகத்துக்கு வந்து தொலைக்காது. சரி சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு வேளை உண்மையாக கூட இருக்கும். ஆனால் என்னால் இதை நம்பவும் முடியல. நீங்கள் ஃபோட்டோஸும் காட்டுறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக யோசிக்கிறாங்க. அப்போ தான் கரெக்டாக அக்ரிமெண்ட்டு போட்ட விஷயம், இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ண விஷயம், பசுபதியால் நடந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் இவங்க ப்ரெக்னென்ட் ஆனது, காவேரியை நம்ம விஜய் எப்படியெல்லாம் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டாரு, அது எல்லாமே ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வருது நம்ம காவேரிக்கு. அதுக்கப்புறம் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. உடனே இங்கே நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு, "அப்பா, அப்போ இவங்க தான் என் அம்மாவா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாடா தங்கம், இவ தான் உன் அம்மா காவேரி. இவளை நான் எப்படியெல்லாம் லவ் பண்ணேன் தெரியுமா? என்னால் எப்படிடா சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திக்கி தடுமாறுறாங்க. காவேரி இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "அப்போது இது நமக்கு பிறந்த குழந்தையா இவ?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாம் காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம காவேரி வந்து குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு, உன் உன் பேருமே அதனால தான் விஜய் காவேரின்னு வச்சுருக்காரா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு, "அம்மா, உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட எத்தனை நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? அப்பா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போது நான் என் அம்மாவை பார்த்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கமாக கட்டி பிடிச்சி கன்னத்தில் அங்கே இங்கேன்னு நம்ம குட்டி காவேரி வந்து காவேரிக்கு முத்தம் கொடுக்குறாங்க. காவேரியுமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ தான் விஜய்க்கு அப்படியே மூச்சே வந்த மாதிரி இருக்குது. இத்தனை நாளாக ஒரு போன மாதிரி இருந்த நம்ம விஜய்க்கு இப்போது காவேரி உயிரோடு இருக்கிறத தெரிஞ்சதுமே அவருக்கு மூச்சு வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். அதாவது உயிர் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போது இங்கே நம்ம தாத்தாவுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு. எப்படியோ இனிமேல் விஜய் சந்தோஷமாக இருப்பான். காவேரி குடும்பத்தினால இனிமேல் பசுபதியால் எந்த ஒரு பிரச்சனையுமே இவங்களுக்கு வந்துடக்கூடாது. இவங்க குடும்பமாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா நினைக்கிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, "காவேரி, அத்தை எப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, "எங்க நம்ம இப்போவே எல்லாருமே வீட்டுக்கு போகலாம் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தாத்தா, நம்ம குட்டி காவேரி, நம்ம காவேரி, விஜய் இவங்க எல்லாருமே நம்ம சாரதாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. சாரதா வீட்டில் உள்ள வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் காவேரி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. "வாடி." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கவும் உடனே இங்கே நம்ம விஜய், காவேரி, குழந்தை, அதுக்கப்புறம் தாத்தா இவங்க எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே பூரிச்சு போய் நிற்கிறாங்க. நம்ம சாரதா, "தம்பி." அப்படின்னு சொல்லிட்டு, "எப்படிங்க ஐயா, எப்படி நீங்கள் இங்கே கண்டுபிடிச்சி வந்தீங்க? அது மட்டும் இல்லாமல் தம்பி உயிரோடு இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம இது தாத்தா இருந்துட்டு, சாரதா, என்ன மன்னிச்சிருமா." அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா, பாட்டிம்மா எங்க? அவள் இறந்து போயிட்டதாகவும் சொல்கிறாங்க." அதே சமயம் இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "அம்மா, எனக்கு கல்யாணம் ஆன விஷயம், குழந்த பிறந்த விஷயம்னு எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏம்மா என்கிட்ட மறைச்ச? எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதில் வேறு ஏதாவது நான் மறந்துருக்கேனா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை டைம் கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு, "நான் எப்படி சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளை தான் உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வந்தது.
இருந்தது. இப்போது கல்யாணம் ஆன விஷயம், குழந்த பிறந்த விஷயம்னு எல்லாத்தையுமே உன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீ விஜயை தேடி போயிருக்க மாட்டியாடி? விஜய் இறந்து போயிட்டாரு. அவர் உயிரோடு இருந்திருந்தா கூட கண்டிப்பாக நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்திருப்பேன். உன்னுடைய வாழ்க்கை நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் அழாத நாளே கிடையாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை அழுகாதீங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அத்தை. அதான் காவேரி உயிரோடு இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுல. எனக்குமே காவேரி இறந்து போயிட்டதா தான் தாத்தாவும் பாட்டியும் சொன்னாங்க. பசுபதியால் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பாட்டி தான் பயந்துக்கிட்டு என்கிட்ட இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. அதே சமயம் உங்ககிட்டயும் அப்படி பொய் சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் பொய் சொல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு காவேரி, நானு, குழந்தைன்னு எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருப்போம். சரிங்க அத்தை, நடந்த எதுவுமே நம்மளால் மாற்ற முடியாது. இதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருப்பேன் அத்தை. காவேரி இல்லாத ஒரு 5 வருஷம் வாழ்க்கை எனக்கு நரக வேதனை மாதிரி இருந்தது அத்தை. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் என்றைக்குமே அனுபவிச்சதில்லை. அந்த மாதிரி ஒரு நரகத்தில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். எப்படியோ காவேரி உயிரோடு இருக்கா, அதுவே எனக்கு போதும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து பயங்கர ஹாப்பியாக சொல்கிறாங்க. சரிங்க தம்பி, உட்காருங்க தம்பி, வந்தவங்க நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஐயா உட்காருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சாரதா வந்து ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே நம்ம குட்டி காவேரி வந்து அதாவது சைலண்ட்டாக உக்காந்துக்கிட்டு நம்ம காவேரி முகத்தவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாரதா குட்டி காவேரியை வந்து தூக்கிக்கிட்டு, தங்கம் இத்தனை நாளாக இந்த பாட்டியை பிரிஞ்சு நீ இருந்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் பாட்டி என்னை நீங்கள் பார்க்கவே வரலை, அதனால் அவங்க கூட நான் பேசவே மாட்டேன். நீங்களும் அம்மாவும் இத்தனை நாளாக என்னை விட்டுட்டு தனியாக இருந்தீங்கல்ல, எத்தனை டைம் நான் என் அப்பா கிட்ட அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அப்பாவும் என்னை ஏமாற்றிட்டாரு, நீங்களும் என்னை பார்க்க வராமல் ஏமாற்றிட்டீங்க. அதனால் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், போங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சுழிச்சு வச்சுக்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, பார்த்தியா இப்போவே என்ன பேச்சு பேசுகிறான்னு சொல்லிட்டு, காவேரி உன் பொண்ணு உன்னை விட 5 மடங்கு, நீ 6 மடங்குனா உன் மக 16 மடங்கு பாய்வாடி, அந்த மாதிரி தான் பேசுகிறா, நீ பேசுகிறத விட பல மடங்கு பேசுகிறாடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு தங்கம், உனக்கு நான் வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணும், சாக்லேட்டா ஐஸ்கிரீமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் நான் உங்கள் கூட பேசவே மாட்டேன், போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு தங்கம், பாட்டிமாவை மன்னிச்சிரு சரியா, இனிமே உன்னை கூடவே இருந்து நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் சரியா, பாட்டியை மன்னிச்சிரு சரியா, உனக்கு என்ன வேணும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பாட்டி போனால் போதுன்னு உங்களை நான் மன்னிச்சு விடுறேன், ஆனால் இனிமே நீங்களும் அம்மாவும் என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகக்கூடாது, எப்போவுமே நீங்கள் அம்மா அப்பான்னு எல்லாருமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி வந்து ஆர்டர் போடுறாங்க. உடனே நம்ம சாரதா சிரிச்சுக்கிட்டே, சரிடி தங்கம், எப்போவுமே நாங்கள் உன் கூடவே தான் இருப்போம், இனிமே நாங்கள் யாருமே உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கவே மாட்டோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.